ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் எஃப்டி ரேட் டிசம்பர் 2022. ஸோ இந்த மாதத்துக்கான சிறந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தரக்கூடிய பேங்க் என்ன அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது அரசு வங்கிகள். கவர்மெண்ட் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஐஓபி, பிஎன்பி, பிஓபி, கனரா இந்த மாதிரி பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் கனரா பேங்க் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 7% நல்ல ஒரு ரேட்டு தான். அடுத்து மீதி இருக்கக்கூடிய அரசு வங்கிகள், அந்த வகையில் யூனியன், எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். இதில் யூனியன் பேங்க் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. 7.3 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து தனியார் வங்கிகள் பார்க்குறோம். தனியார் வங்கிகள் அப்படின்னாலும் 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கனால நம்ம 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த வகையில் ஆர்பிஎல், டிஎன்பி, டிசிபி இந்த மாதிரி பேங்க்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். இதில் ஆக்சிஸ் பேங்க் ரெட் கலரில் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம எப்படி ஒன்ஸ் போட்டோம்னா க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு இன்ட்ரெஸ்ட். அது பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல் நாட் அலவுடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்கள் இடையில அந்த எப்படி பிரேக் பண்ணி அமௌண்ட் எடுக்க முடியாது. எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் போடலாம். அந்த ஒரு ரிஸ்க்கை மைண்டில் வச்சுக்கணும். அதனால தான் அது ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் டிசிபி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. 7.5 ஹையஸ்ட்டாக தராங்க. அடுத்து மீதி இருக்கக்கூடிய தனியார் வங்கிகள், அந்த வகையில் ஐசிஐசிஐ, கர்நாடகா பேங்க் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் அதிகபட்சமாக 6.7% வட்டி தராங்க. 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால். அடுத்து ஆர்பிஐ ரீட்டைல், ஸோ கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டிஸ், அரசு பத்திரங்கள், அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 7.6 வரைக்கும் இருக்குது. இதில் ரெட் கலரில் இருக்குது என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பாண்டு. மற்றபடி பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாண்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேஃப் தான், ஏன்னா அதுவுமே கவர்மெண்ட் பாண்டு தானே. ஸோ இதில் உங்களுக்கு ஆர்பிஐ ரீட்டெயிலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1, பார்ட் 2 இருக்குது. ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இப்போ ஆர்பிஐயோட ரீட்டைல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7.6 வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 வருஷம் போடுறோம் அப்படின்னா. அடுத்து தனியார் சிறிய வங்கிகள், அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேங்க்கு சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கனால 5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அமௌண்ட்டு போடுறீங்க. எப்படி போடுறீங்கன்னா அது சேஃப் தான். அந்த வகையில் பார்க்கும்போது ஈக்விட்டாஸ், உஜ்ஜீவன், ஈசாப், ஃபின்கேர் இந்த மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்கோம். எல்லா பேங்க்கையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இதுலேயும் நம்ம முன்னாடியே சொன்னபடி 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபைனான்ஸ், என்பிஎஃப்சி இருக்கு இல்லையா. ஸோ இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கலாம். அந்த வகையில் பஜாஜ் ஃபைனான்ஸ் இவங்களை AAA ரேட்டிங் தான். பேங்க் அளவுக்கு சேஃப் கிடையாது, ஆனாலும் AAA ரேட்டிங் இருக்கனால ஓரளவு நம்பகமான நிறுவனம் தான். ரிஸ்க் இருக்கக்கூடியவங்க கம்பெனி டெபாசிட்லையும் ட்ரை பண்ணலாம். அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபைனான்ஸுடைய எஃப்டி ஸ்கீம்.
அடுத்து வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7.4 வரைக்கும் தராங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் ஃபைனான்ஸ் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்குறோம். இது வந்து ஸ்பெஷல் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அடுத்து ப்ரீமியம் டெபாசிட் அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து சுந்தரம் ஃபைனான்ஸ் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகபட்சம் 7.8 வரைக்கும் தராங்க. இவங்களும் வந்து AAA ரேட்டிங் வந்து இவங்களுக்கு இருக்குது. அடுத்து இந்த மாதத்துக்கான பெஸ்ட் எஃப்டி ரேட் எதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது 1 இயர் 2 இயர் 3 இயர் இந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த வருஷம் போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 8.01 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கிடைக்கிது. அடுத்து மூத்த குடிமக்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேஃப் தான் ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து 7.6% இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிக்க முடியும். அடுத்து ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட் வந்து 7.15% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க. அடுத்து வந்து எல்ஐசியில் வந்து பிரதான் மந்திரி வயா வந்தனா வந்து 7.4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஆர்பிஐ ரீட்டெயிலும் அவங்க பண்ணிக்கலாம். 7.34% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக காலகட்டம் போடும்போது. அடுத்து மூத்த குடிமக்களுக்கு வந்து பேங்க்கில் பெஸ்ட்டான ரேட் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து 9% வரைக்கும் தராங்க. இதான் வந்து நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது. ஸோ இன்னைக்கு ரேட்டில் வந்து பெஸ்ட்டான ஹையஸ்ட் ரேட் வந்து யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் தான் இருக்குது. இதை தாண்டி கூட்டுறவு வங்கிலாம் கிடைக்கலாம். ஸோ அது வந்து அந்தளவு சேஃப் இல்லை. நம்ம அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு சேஃபான பேங்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உள்ள டேட்டில் வந்து 9% யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து தராங்க. அடுத்து மீதி உள்ள பேங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் வந்து எப்படி வந்து போட்டுக்க முடியும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.